கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பிரபஞ்சனா. தமிழக மக்கள் அனைவருக்கும் மற்றும் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் இங்கு நான் ஒரு உண்மையை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். காரணம், எனக்கு வசனத்தின் மூலமாக கர்த்தர் உத்தரவிட்டார். அது என்ன வேத வசனம் என்றால், உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரிகைகளின் பலனை அனுபவிப்பார்கள் என்று. மக்களே, தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் என்பது இன்று முடிவானது அல்ல. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்த சென்றபோது அவர் மீது செருப்பு வீசப்பட்ட போது முடிவான ஒரு விஷயம். இருதயத்தின் வேண்டுதலை இறைவன் நிறைவேற்றுவார் என்பது வேதவசனம். எந்த இடத்தில் உன் தலை வெட்கப்பட்டு தாழ்ந்ததோ அதே இடத்தில் உன் தலையை நிமிரப் பண்ணுவேன் என்னும் கடவுளுடைய வார்த்தை இங்கு நிறைவேறிற்று. செருப்பை எறிந்த நண்பருக்கு வாழ்த்துக்கள். இது தேவனுடைய யுத்தம். இதற்குள் யாரும் எந்த ஜோதிடரும் மாத்தட்டி கொள்ள வேண்டாம். மக்கள் பார்வையில் ஒரு அதிசயம் நடக்கும். அது 234 தொகுதியிலும் டிவிகே கட்சி ஜெயிக்கும். இது எனது இருதயத்தின் வேண்டுதல். அதை கர்த்தர் நிறைவேற்றினார். இங்கு நான் எந்த மதத்தையும் யாரையும் பிரித்து பேசவோ குற்றப்படுத்தவோ வரவில்லை. எனது யூடியூப் சேனலில் எல்லாவற்றையும் பதிவு செய்துள்ளேன். தி ஆஸ்ட்ரோ பிரபஞ்சனா என்ற சேனல் அன்பை அளவுக்கு அதிகமாக கொடுக்கின்ற தமிழக மக்களே, உங்களுக்கு நிகர் நீங்கள் மட்டுமே. ஆனால் நாம் அனைவருமே ஒற்றுமையோடு ஓட்டு போட்டு விசிலடித்து மகத்தான வெற்றியை உறுதி செய்துவிட்டோம். ஆனால் அண்ணன் விஜய் அவர்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் அவரை தயக்கமின்றி சென்று வர பாதை அமைப்போம். உங்கள் விஜய் தான் இனி உங்களுடனே பயணிப்பார். வாழ்த்துக்கள். நன்றி. இனி நேரில் சந்திப்போம்.